திரு கேசிபி, என்ன அதிமுக பாஜகல அடுத்தது என்ன அப்படின்றது உங்களுடைய பார்வை? நீங்களும் அதுல தொடர்பு பட்டிருக்கிறீங்க. காலம் கணிந்து வருகிறது அப்படின்னு நினைக்கிறீங்களா? நாளை பிரதம அமைச்சரை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிட்டத்தட்ட அவர் சந்திப்பார் என்று எல்லோருமே எதிர்பார்க்கிறாங்க. அந்த சந்திப்பு நடக்க இருக்கு என்று தான் நான் நினைக்கிறேன். அப்ப பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி, அதாவது என்டிஏல அதிமுக தலைமையில் தமிழகத்தில் ஒரு கூட்டணி அமைகிறது என்று தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா கூட்டணி இல்லை என்று அறிவித்ததற்கு பிறகு பலமுறை பிரைம் மினிஸ்டர் சென்னை வந்திருக்கிறார், ஹோம் மினிஸ்டர் சென்னை வந்திருக்கிறார். அப்பெல்லாம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த சந்திப்புகளை தவிர்த்திருக்கிறார். இப்போ சமீபத்தில் அவர் டெல்லி சென்று சந்தித்து விட்டு வந்தது, நாளை பிரதம அமைச்சரை அவர் சென்று சந்திப்பது எல்லாமே கூட்டணியை நோக்கித்தான் இது பயணிக்கிறது. நிச்சயமாக அந்த கூட்டணி ஒரு வெற்றி பெறுகிற கூட்டணியாக அமையும் என்றுதான் எதிர்பார்க்கப்படும். இப்போ கூட்டணி அப்படி அதுதான் அடுத்த நகர்வாக இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய பட்சத்தில் இப்போ இதை ரெண்டா பார்ப்போம். ஓபிஎஸ் டிடிவி அந்த இணைவு சாத்தியம் இல்லை, துரோகிகள், அவர்கள் கட்சியிலிருந்து விலக்கப்பட்டவர்கள் தான் அப்படின்னு அந்த ஸ்டாண்ட்ல ரொம்ப உறுதியாக இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. ஒன்னு, அதனை எப்படி அவர் சமாளிப்பார்? இன்னொன்னு, அண்ணாமலை வேண்டாம் அப்படின்ற ஒரு டிமாண்ட் இருக்கிறது. அதுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய டிமாண்டா இருக்கிறது. அவர் டெல்லி பாஜக தலைமைக்கும் அது தெரிவிச்சிருக்கிறார் அப்படின்ற தகவலும் இருக்கிறது. அப்படி அண்ணாமலையை நீக்கி விடுவார்களா? இந்த டிமாண்ட் எல்லாம் பூர்த்தி ஆகுமா? அண்ணாமலை வேண்டான்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி எங்கேயாவது அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காரா என்ன? இல்லையே. அனுமானிக்கப்படுகிற யூகிக்கப்படுகிற ஒரு உங்களுக்கு ஒரு சோர்சஸ் ஒன்னு சொல்லும் இல்லையா? அதே மாதிரி நிறைய சோர்சஸ் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. என்ன சொன்னாலும் கூட ஒரு அடுத்த கட்சியில யார் தலைவராக இருக்கணும் என்பதை நிர்ணயிக்கிற அளவுக்கு, அது ஒரு தேசிய கட்சியில நிர்ணயிக்கிற அளவுக்கு இருக்காது. அண்ணாமலை தலைவராக தொடர்ந்தால் அதிமுகவில் தொண்டர்கள் மத்தியில் ஒரு நெருடல் இருக்கு. ஏன்னா சென்ற பாராளுமன்ற தேர்தலின் பொழுது பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அதிமுகவுக்கு தலைவர்களை நிர்ணயம் செய்தார். தினகரன் தேனியில பேசும்போது தினகரனை சொன்னார், ராமநாதபுரத்தில் பேசும்பொழுது திரு ஓபிஎஸ் அவர்களை சொன்னார். அது போக அண்ணாமலையினுடைய கடுமையான பல விமர்சனங்கள் அதிமுக தொண்டர்களை காயப்படுத்தி இருக்குது. அதை மத்திய பாஜகவே கூட உணர்ந்து ஒரு தலைவர் மாற்றப்படலாம் என்கிற முடிவையும் கூட எடுத்திருக்கலாம். இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்ச அதிகாரப்பூர்வமாக திரு எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலையை மாற்றினால்தான் கூட்டணி என்றோ இல்லை அண்ணாமலையை மாற்ற வலியுறுத்துவதாகவோ எங்கேயும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படலை. ஒரு ஹேசியமாக எல்லோராலும் அப்படி எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி ஒரு இப்போ கூட்டணி அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக கூட்டணி அமைக்கப்பட வேண்டும், அதிமுக தன்னோட என்டிஏ கூட்டணிக்கு வரணும், பாஜக கூட்டணி அமையணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மாநில தலைமையை, பாஜக மாநில தலைமையை ஒரு டைனமிக் லீடரா, ஒரு யங் லீடரா வந்தாரு, நான் கட்சியை வளர்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் அப்படி நீக்கிடுவாங்களா? அது அதிமுகவுக்காக அப்படி விட்டு கொடுத்துருவாங்களா? அது பாஜகவினுடைய உட்கட்சி அவங்க பிரச்சனை தானே, அவங்க தான் அது முடிவு செய்வாங்க. ஒன்று. ரெண்டாவது, ஓபிஎஸ் தினகரன் இந்த கட்சி ஒன்றுபடுமா என்பதெல்லாம் இதே கடந்த காலத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவோடு 24 கூட்டணி இல்லை, 26 இல்லை, 29 இல்லைன்னு சொன்னார். ஆனால் இன்றைக்கு கூட்டணி வேண்டும் என்கிற ஒரு நிலைப்பாட்டை அவர் எடுத்திருக்கிறார். இன்னும் அவர் சொல்லல கூட்டணியில போறோம் அப்படின்லாம் சொல்லல. 6 மாசத்துக்கு முன்னாடி கூட்டணி எந்த கட்சி அது கிட்டத்தட்ட நடக்கிற சம்பவங்களை வைத்து அவர் அந்த கூட்டணியை நோக்கி பயணிக்கிறார் என்று நம்ம ஒரு 90% நம்ம அதை உறுதியா எடுத்துக்கலாம். அதுல மாறுவதற்கு வாய்ப்புகள். இணைவு அப்படின்றது ஒருங்கிணைந்த அதிமுக இணைப்பு அப்படின்ற புள்ளியில எடப்பாடி இப்ப எங்க நிக்கிறார்? அதுக்கு நான் வர்றேன். அதாவது இதுக்கு முன்னாடி பாஜகவோடும் கூட்டணி இல்லை என்றுதான் சொல்லியிருந்தார். இன்றைக்கு அந்த நிலைப்பாடுகள் மாறுது. ஏன் மாறுது? இன்றைக்கு ஆளுகிற திமுகவை வீழ்த்துவதற்கு ஒரு வலிமையான கூட்டணி தேவை என்பதை திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவிக்கிறார். அப்ப நமக்கு இப்படி ஒரு கூட்டணி, அதே மாதிரி இணைவு சாத்தியம் இல்லைன்னு சொன்னவர் இப்ப தேவை இருக்கிறது, அதனால இணைப்புக்கு சம்மதிப்பார். எல்லாரும் விட வெற்றி பெற்று அவர் முதலமைச்சராக வேண்டும் என்றால் என்ன, வெற்றிக்கு என்ன தேவை என்பதை அவர் உணர்கிற பொழுது அந்த தேவைகளை அவர் நிறைவேற்றுவார். நான் வரேன் திரு கேசிபி.